அடுத்ததா இந்த படத்துல ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெர்ஃபார்மன்ஸஸ் தான். 4 நல்ல பெர்ஃபார்மர்ஸ் இந்த படத்துல இருக்கிறாங்க. மாதவன், சித்தார்த், நயன்தாரா அண்ட் மீரா ஜாஸ்மின் 4 பேருமே ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சித்தார்த் அவர்கள் இந்த கேரக்டர் டிசைனை பார்க்கும்போதே சித்தார்த் இது ரொம்ப ஈஸியா பண்ணிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா, ரொம்பவே கன்வின்சிங்கா அந்த கேரக்டர் வந்து நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டீமுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், மீடியாவோட பிரஷர், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான இன்சிடென்ட் நடக்குது. அதை தொடர்ந்து அவரோட மன அலைகள் எப்படி எல்லாம் மாறுது, அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு அந்த மன உளைச்சல் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அது ரொம்ப நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மீரா ஜாஸ்மின் சித்தார்த்தோட ஒய்ஃபா வராங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 சீன்லலாம் வந்து பார்க்கும்போது இவங்க தானே தெரியல, ரொம்ப லேட்டரா தான் நான் வந்து ரெகக்னைஸ் பண்ணேவோ மீரா ஜாஸ்மினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு அடையாளம் தெரியாத மாதிரி தான் இருந்தாங்க. பட் ஒன்ஸ் அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டா அந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வந்து பெரும்பாலும் இன்னசென்ட்டாவும் வல்னரபிளாவும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி தான் முக்காவாசி வந்துகிட்டு இருக்குது. அது எல்லாமே அவ்வளோ ஸ்வீட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான சீக்வன்சஸ் வந்து கொஞ்சம் பர்ஸ்ட் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. அதுல வந்து அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததா மாதவன் அவர்களுக்கு வந்து இந்த படத்துல கொஞ்சம் இறுதி சுற்றுல வந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சுமந்துக்கிட்டு ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த கேரக்டருக்கு அமைஞ்சிருக்குது. பட் அதை எந்த தயக்கமும் இல்லாம ரொம்பவே கன்வின்சிங்கா பண்ணியிருக்காரு. அடுத்ததா நயன்தாரா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த விஷயம் வந்து நயன்தாராக்கு வந்து அவங்களே டப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஓன் வாய்ஸ் கேட்கும்போதே நமக்கு வந்து அந்த கேரக்டர் மேலேயும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேலேயும் நமக்கு ஒரு பெரிய ஆத்தென்டிசிட்டி கிரியேட் ஆகுது. அதனாலே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. மோரோவர் மாதவனுக்கும் நயன்தாராக்கும் நடுவில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன ரொமான்டிக்கான விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபைட்ஸா இருக்கட்டும், ஒரு சில சீரியஸான சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு 2 பேருக்குள்ள, அந்த கேரக்டர்ஸ் அதை ஹோல்ட் பண்ணியிருக்க விதமும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க விதமும் ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு.